பாதுவியின் ஊடகக் குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன் செய்தி ஆசிரியர் ஆரிஃப் நரீம், செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜஸ்ரா மன்சூர். விரிவான செய்திகளுக்குள் நுழைய முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தரம் 11 மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பரீட்சை. தரம் 11ற்கு சிறப்பாக நடத்தப்பட்டு வரும் கருத்தரங்குகள். 2026ஆம் கல்வியாண்டின் தரம் 6 மாணவர்களின் பெற்றோர்களுக்கான விசேட கருத்தரங்கு. சீரற்ற காலநிலையால் நமது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக தரம் 6 முதல் 10 வரையான மாணவர்களுக்கு 3ஆம் தவணை பரீட்சைகள் நடைபெறாத நிலையில் தரம் 11 மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பரீட்சை நடைபெறும் எனவும் அதற்கான நேர சூசி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதையும் பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துக் கொள்கிறது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை முன்னிட்டு தரம் 11 மாணவர்களுக்கான கருத்தரங்குகளும் மேலதிக வகுப்புகளும் தொடர்ச்சியாக நடைபெறும் எனவும் இதில் அனைத்து மாணவர்களும் தவறாது பங்கு பற்றி முழுமையான பயனை அடையுமாறு பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறது. 2026ஆம் கல்வியாண்டின் தரம் 6 மாணவர்களின் கற்றல் தொடர்பாகவும் புதிய பாடத்திட்டத்திற்கு அமைய அவர்களுக்கு அமைய வேண்டிய பாடங்கள் தொடர்பாகவும் அது எவ்வாறு செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அதில் பெற்றோர்களின் வகைப்பாகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பாகவும் பெற்றோர்களுக்கான வலுவூட்டல் செயலமர்வு ஒன்று கடந்த 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று எமது பாடசாலையில் புதிய கணினி அறையில் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இத்துடன் பாதுவியின் ஊடகக் குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் அந்த செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள்.